ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா லட்டு ரெசிபி. இது வந்து மில்லட்டில் செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி. வரகரிசியில் நம்ம எப்படி வந்து லட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தீபாவளி நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வரகரிசி லட்டு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வரகரிசி லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு வரகரிசி எடுத்திருக்கேன். இந்த வரகரிசியை நம்ம வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கும்போது கருக விடாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதை அரிசி வறுப்படும் போது வர வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ வரகரிசியோட பயன்கள் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வரகரிசி வெண்பொங்கல் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வரகரிசி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதில் வந்து அரை கப் வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிறுதானிய வகை லட்டு நம்ம செய்யும் போது இதோட ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் வந்து நம்ம ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நான் வந்து இதில் ஒரு அரை கப் வந்து நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது நீங்கள் வந்து வறுத்த நிலக்கடலை பருப்பை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை நிலக்கடலை பருப்பு எடுக்கலாம். பச்சை நிலக்கடலை பருப்பு எடுக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் வறுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே வறுப்பட்ட நம்ம நிலக்கடலை பருப்பு கடையில் வாங்கி நம்ம வறுத்தோம் அப்படின்னா அதை கொஞ்சமாக வறுத்தா போதும். ஆனால் அதில் சிக்கு வாசனை வராமல் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து ஏற்கனவே நான் வறுத்து வாங்கின வேர்க்கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் நேரத்தில் நான் வறுப்பட்ட எடுத்துருவேன். ஸோ நிலக்கடலை பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வரகரிசியும் வறுத்து எடுத்து வச்சுட்டோம். அது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். அதுக்கடுத்து ஒரு சின்ன கடாயில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு துண்டுகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முழு முந்திரிகளையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அது லட்டுவை வந்து அலங்கரிக்கிறதுக்கு. இப்போ இந்த முந்திரி பருப்புகளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிறுதானிய வகைகள் லட்டுகள் வந்து ஈஸியாக செய்யலாம். இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஈரம் ஆனால் கையோட தொடாமல் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 days வரைக்கும் வரும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த வரகரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா புலாவ் செய்யலாம். அப்புறம் வந்து தக்காளி சாதம் செய்யலாம். தக்காளி சாதம் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் வரகரிசி யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம். சரி, இப்போ வந்து இந்த வரகரிசிக்கு நம்ம எவ்வளோ வரகரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே கப்பில் வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கிறோம். அதோட 3 ஏலக்காயும் சேர்த்து எடுத்துக்கிறோம். வெல்லம் வந்து தட்டி எடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட் அதுதான். சரி, இப்போ வந்து வரகரிசியும் நிலக்கடலை பருப்பு தொலியை வந்து எடுத்தாச்சு. நிலக்கடலை பருப்பில் இதை வந்து இப்போ நல்லா ஆறி வச்சு நம்ம வந்து நல்லா ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டையும் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஏலக்காய் கலந்த கலவைகளை இதில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த லட்டு வந்து நம்ம குறைவான அளவு நம்ம செய்யும்போது வீட்டில் நம்ம செய்கிறதுனால நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரவா லாடோட டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதுவே வந்து நீங்கள் மிஷினில் அந்த வரகரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சி எடுக்கும்போது நல்லா நைஸாக உங்களுக்கு பவுடர் வந்து நல்லா நைஸாக கிடைக்கும். ஸோ லட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டான லட்டுவாக இருக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கரகரன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சில பேர் வந்து நைஸ் லட்டு விரும்புவாங்க. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம லட்டு வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிறுதானிய வகை லட்டு செய்யும்போது நம்ம வந்து மண் கல் இல்லாத சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கணும். ஏன்னா வெள்ளை பாகு காய்ச்சி நம்ம செய்ய மாட்டோம். வெள்ளத்தை வந்து டைரெக்டாக தான் ஆட் பண்ணணும். அதுக்காக இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த நெய் வந்து ரொம்ப வந்து நம்ம காய விட வேண்டாம். மிதமான சூட்டில் வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரும்போது நம்ம வந்து அந்த கலவைகளில் வந்து இந்த நெய்யை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மிதமான சூட்டில் நம்ம வந்து உருண்டைகளை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது நமக்கு வந்து லட்டு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதை நிறைய அளவு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு நெய் அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வாசனை இல்லாத, அதாவது கடலெண்ணெய் இல்லாத ரைஸ் பிராண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம பிடிச்சு எடுக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு உதிராது.
ஸோ டேஸ்டியான ஹெல்த்தியான வரகு லட்டு ரெசிபி வந்து எப்படி செய்யலாம்ங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம பருப்பு நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.